வடிவத்தில் நாமும் அறிந்து கொண்டு அதை பிற மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இந்த தர்பியா முகாமில் நாம் எல்லாம் பங்கெடுத்துக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே சொர்க்கத்தின் இன்பங்கள் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்து வருகிற நாம் இந்த பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரங்களில் பலவிதமான எதிர்ப்புகளை சந்தித்து கொண்டு வருகிறோம். ஏளனமான பேச்சுக்கள், அவதூறுகள், அடிவுரைகள், பொய் வழக்குகள், இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிற நாம், ஏராளமான விமர்சனங்களை சந்திக்கிற நாம் ஆறுதல் அடையக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இது அனைத்திற்குமே மறுமை என்ற அந்த உலகத்தில் சொர்க்கம் என்ற பரிசு நமக்கு இருக்கிறது. இந்த ஒரு விஷயம்தான் நம்மை ஆறுதல் அடைய செய்கிறது. அதனால்தான் அந்த சொர்க்கத்தை நினைவூட்டக்கூடிய வகையில் சொர்க்கம்ட வெறுமனே நம்ம இங்கே இருக்கிற ஒரு அரண்மனை மாதிரி, இங்கே இருக்கிற ஒரு பூஞ்சோலை மாதிரி நம்ம நினைத்து விடக்கூடாது. சொர்க்கம் என்று சொன்னால் அதனுடைய இன்பங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை நம்ம நினைவுபடுத்தி கொண்டோமேயானால் இன்னும் ஆழமாக வீரியமாக நம்முடைய பிரச்சாரத்தை நாம் செய்ய முடியும் என்பதனால தான் இந்த தர்பியாவில் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. பொதுவாக மனிதன் ஏதோ ஒரு சொகுசு வாழ்க்கை என்று நினைக்கிறான் என்று சொன்னால், ஒரு கார் வைத்திருப்பது, ஒரு பங்களா வைத்திருப்பது, இதெல்லாம் ஒரு சொகுசான வாழ்க்கை என்று நினைக்கிறான். நிறைய வேலைக்காரர்கள் இருப்பது, இந்த சொகுசுகளை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் மனிதனுக்கு நிரந்தரமா, இதெல்லாம் ஒரு நிலையான இன்பமா? சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்றானே, அந்த சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நெடுங்காலமாக அழிவே இல்லாத ஒரு இன்பங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தை பற்றி திருமறை குர்ஆன்ல பல இடங்கள்ல அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின், உங்கள் இறைவனுடைய மன்னிப்பின் பக்கம், சொர்க்கத்தின் பக்கம் நீங்கள் விரையுங்கள். நீங்கள் விரைந்து நல்ல அமல்களில் ஈடுபட வேண்டும். சமூக பணிகளில் விரைவாக செயல்பட வேண்டும். சமூகத்துக்காக போராடும் பொழுது அதில் உங்களுக்கு எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. சத்திய பிரச்சாரத்தை செய்யும் பொழுது அதில் உங்களுக்கு எந்த பின்வாங்கலும் இருக்கக்கூடாது. சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள் அப்படிங்கிற அல்லாஹ். உங்களுக்கு பரிசு சொர்க்கத்தில் இருக்கிறது. அந்த சொர்க்கம் எப்படி இருக்கிறது? அருளுக சமாவாத்து வல் அருள், வானங்கள் பூமி அளவுக்கு அதனுடைய அகலம் இருக்கிறது. சொர்க்கம் எப்படி இருக்கும்னு கேட்டால், இந்த வானம் பூமி எவ்வளவு விசாலமாக இருக்கிறது, அந்த மாதிரி சொர்க்க நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். ஒழித்தத்தில் முத்தகையின், இது இறையச்சமுடையவர்களுக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான். அப்போ சொர்க்கம் என்பது எவ்வளவு பிரம்மாண்டம் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது, இந்த வானம் பூமியை பார்த்துக் கொள்ளுங்கள், இது எவ்வளவு பிரம்மாண்டமோ அவ்வளவு பிரம்மாண்டமானது சொர்க்கம் அப்படிங்கிறான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையை கொண்டு இவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். உலகத்தில் மனுஷன் எல்லா தவறுகளும் செய்யறதுக்கு உலகத்தினுடைய இந்த இன்பங்கள் அடையணுங்கிறது காரணமா இருக்கு. லஞ்சம் வாங்குறது காரணம் என்ன? சொகுசா வாழணும். சோத்துக்கு வழி இல்லை, லஞ்சம் வாங்கலை. வட்டிக்கு வாங்குறான, சோத்துக்கு வழி இல்லாமல் வாங்குறானா? சொகுசு வாழ்க்கைக்காகத்தான் அந்த வட்டி வாங்குறான். அப்போ திருடுவதற்கு, கொள்ளையடிப்பதற்கு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்களை மனுஷன் பார்க்குறான். இதை எப்படியாவது அடையணும். இப்போ இதை கொண்டு இவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள். வமல் ஹயாத்து துன்யா ஃபில் ஆகிரத்து இல்லா மத்தாவும், மர்மையோடு ஒப்பிடும் பொழுது இந்த உலக வாழ்க்கை இருக்குதுல்ல, இது வெறும் அற்ப சுகம், இதெல்லாம் நிரந்தரம் இல்லாதது, இதெல்லாம் கொஞ்ச நாளில் முடிவடையக்கூடியது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை பற்றி பல இடங்களில் நமக்கு சொல்றான். இந்த உலகத்தோடு நீங்கள் அதை கம்பேர் பண்ணவே கூடாது.
கம்பேர் பண்ணால் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்களாம். நம்ம பார்க்குற இப்போ இங்கேருந்து இங்கே இருக்கக்கூடிய வீடுகள், வியாபார ஸ்தலங்கள், பள்ளிவாசல்கள், இதையெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போகிறான்னு வைங்க, அது அவனுக்கு சொர்க்கமாக தெரியும். அந்த வானலாவ உயர்ந்து நிற்கிற கட்டடங்களை பார்த்து, அங்கே இருக்கிற அந்த ஆடம்பரமான பள்ளிவாசல்களை பார்த்து, அழகான ரோடுகளை பார்த்து, நீச்சல் குளங்களை பார்த்து என்ன செய்வான் மனுஷன்? பெருமைப்படைவான். வாழ்க்கைன்ற இதுக்கு பேர் தான் வாழ்க்கை, ஒரு சொர்க்கம் மாதிரி இந்த உலகம் காட்சி தருகிறது என்று அதை பார்த்து மனுஷன் ஒரு நேரத்தில் பெருமைப்படைவான். அதே நேரத்தில் சொந்த ஊரை நினச்சி பார்க்கும்போது ஒரு தனிமையில் அங்கே இருப்பான்ல, அவனுக்கு அந்த மனைவி இல்லாமல், பிள்ளைகள் இல்லாமல், பெற்றோர் பக்கத்தில் இருக்காமல் எவ்வளவு சொகுசான ஆடம்பரமான வாழ்க்கை கிடைச்சாலும் அது பெருசாக தெரியுமா? ஊரை நினச்சி பார்க்கும்போது இதெல்லாம் என்னடா, ஊரில் நம்முடைய உள்ளூரில் பழைய கஞ்சி குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்தோமே, அந்த சந்தோஷம் வெளிநாட்டில் இருக்குதா? இந்த ஆடம்பர வாழ்க்கையில் இருக்குதா? இந்த சொகுசுல மனைவியோடு இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி கிடைக்குமா என்று இதை பார்க்கும்போது அது அவனுக்கு அற்பமாக தெரியுது. உலகத்தில் ஒரு இன்பத்தை பார்க்கும் பொழுது மனுஷன் அதில் திருப்தி அடைய மாட்டான். சொல்றாங்க, அதனால பாடுறாங்க சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமானு பாடுறாங்கல்ல, அதனால சொர்க்கத்தை பார்க்கறதுனால பாடுறாங்க. எதுக்கு சொர்க்கத்தை ஒப்பிட்டு பேசல, ஒரு சிங்கப்பூர் மாதிரியான ஒரு ஊரை பார்க்குறேன், இருந்தாலும் கிராமத்தில் விவசாயம் பண்ணிக்கிட்டு அந்த புல்வெளிகளோடு அப்படி இருப்போம்ல, இப்படி இருக்குமா இப்படின்னு பாடுறான்ல. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம வேறு நாடுகளில் இருந்தாலும் கூட, ஆடம்பரமான அந்த கட்டடங்களை பார்த்தாலும் கூட இதெல்லாம் நம்ம கிராமம் மாதிரி வராது இப்படின்னு மனுஷன் அதுக்கு ஆசைப்படுறத பார்க்குறோம். போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விரும்பின மனுஷன் இன்னைக்கு என்ன செய்யறான்? 5 ஸ்டார் ஹோட்டல்லையே போய் பழைய சோறு திங்கிறான். பழைய சோறு விற்கிறான் 5 ஸ்டார் ஹோட்டலில். அப்போ அதுக்கு மனுஷன் ஆசைப்படுறான். எல்லாம் பழைய காலத்தை நோக்கி என்ன செய்யறான் மனுஷன்? திரும்பி வர்றான். எல்லாமே சலித்து போய் விடுகிறது. சுருக்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்னா அதில் சலிப்பே இருக்காது. இதை விட அது பெட்டராக இருக்குமே, அதை விட இது பெட்டர் இப்படிலாம் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பட்டாடை கொண்டு வரப்படுகிறது. அப்போ நபி தோழர்கள்லாம் அதனுடைய அழகை பார்த்து, இந்த மென்மையை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இவ்வளவு சாஃப்டான பட்டா, இவ்வளவு அழகான துணியா என்று ஆச்சரியப்படுகிறார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லம் மனாதியிலு சாது பின் முஆதின் ஃபில் ஜன்னதி அஃதல மின் ஹாதா. சாது பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு கைக்குட்டை, ஒரு கர்ச்சீஃப் வழங்கப்படும். அந்த கர்ச்சீஃப் இதை விட பிரமாதமாக இருக்கும். நீங்கள் இந்த பட்டாடைய, உயர்தரமான பட்டாடை, மெல்லிய பட்டாடை, பார்ப்பதற்கு கவர்ச்சியான ஒரு பட்டாடை, இதை பார்த்து இப்படி ஆச்சரியப்படுறீங்களே, விரும்புறீங்களே. சாது பின் முஆதுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு கைக்குட்டை, ஒரு சொர்க்கவாசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கைக்குட்டை இதை விட அழகாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அங்கே உள்ள கர்ச்சீஃபை பார்த்தா அவ்வளவு ஆடம்பரமாக இருக்கும் என்று சொர்க்க வாழ்க்கையை பற்றி நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றதாக சொல்றாங்க, ஆதத்துல் இபாதி லி இபாதிய சாலிஹீன், என்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் சொர்க்கத்தில். எப்படிப்பட்ட பாக்கியங்களே, எப்படிப்பட்ட இன்பங்களே! மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமியத் வலா கத்தர அலா கல்பி பஷரின், எந்த மனிதனுடைய கண்களும் பார்க்காத, எந்த மனிதனுடைய காதும் கேள்விப்படாத, எந்த மனிதனுடைய உள்ளமும் கற்பனை செய்யாத பாக்கியங்களை எல்லாம் என்னுடைய நல்லடியார்களுக்காக நான் சொர்க்கத்தில் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டா, நம்ம கற்பனை பண்ணி வச்சிருப்போம்ல சொர்க்கம் எப்படி இருக்கும்னு, அப்படிலாம் இருக்காது. அதை விட பயங்கரமா இருக்கும். கற்பனையில எட்டவே எட்டாது. கற்பனையில் நீங்கள் சொர்க்கத்தை வடிவமைக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சொர்க்கத்தை நீங்க வாழ்நாளில் கேள்விப்பட்டிருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காட்சியை வாழ்நாளில் நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அப்படிப்பட்ட பாக்கியங்களை சொர்க்கத்தில் வச்சிருக்கிறேன் இப்படின்னு அல்லாஹ் செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்போ இந்த சொர்க்க வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க வேண்டுமே ஆனால் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? அல்லாஹ் வந்து அந்த இன்பங்களுக்கு ஈடே இல்லைங்களாம். ஈடு இணை இல்லாத, எந்த கண்களும் பார்த்திராத ஒரு அற்புத காட்சிகள், அற்புத வார்த்தைகள், அற்புத ஒரு பூமியை அங்கே படைச்சிருக்கிறாங்கண்ணா. அப்போ அதுக்கு அதை நம்ம அடைவதாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் சில சிரமங்களை அனுபவித்தாகணும். வறுமையில் நம்ம இருக்கிறோம், நமக்கு அது கஷ்டமாக தெரியும். ஒரு பதவி பறிக்கப்பட்டு இருப்போம், அது சில பேருக்கு ஒரு கஷ்டமாக தெரியும். அல்லது வேறு ஏதாவது உலகத்தில் புகழ் மரியாதை இழந்து நிற்போம், அது நமக்கு சிரமமாக தெரியும்.
பிரச்சார காலத்தில் பல பிரச்சனைகளை சந்திப்போம், அது நமக்கு சிரமமாக தெரியும். என்ன சிரமமாக இருந்தாலும் அந்த சொர்க்க வாழ்க்கை அல்ல நமக்கு தயார்படுத்திருக்கிறானே. அல்லாவை அஞ்சி இந்த உலகத்தில் வாழுகின்ற காரணத்தினால் வட்டியிலிருந்து விலகி நடக்கிறோம், வரதட்சணை வாங்காமல் இருக்கிறோம், விபச்சாரம் செய்யாமல் இருக்கிறோம், எந்த தீமைகளையும் போய் அண்டிவிடக்கூடாது என்று தவிர்த்திருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் அங்கே நமக்கு கூலி இருக்கிறது என்ற ஒரு ஆறுதலை நம்ம என்ன செய்யணும், சொர்க்கத்தை நினைத்து அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டால், அந்த வாழ்க்கைக்கு அழிவே கிடையாதுங்கிறான். இங்கே எல்லாமே ஒரு அற்ப சுகமாகத்தானே இருக்கிறது. மனுஷன் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை. நேற்று ஒரு போன வருஷம் உள்ள ஃபோட்டோவை இந்த வருஷம் உள்ள ஃபோட்டோவையும் பார்த்து மனுஷன் கவலைப்படுறான். எவ்வளோ அழகாக இருந்த போன வருஷம், இப்போ உடம்பு போட்டுச்சே, கவலைப்படுறானா இல்லையா? எவ்வளோ 2 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ நம்ம நல்ல உடல் திடகாத்திரமாக இருந்தோம், இப்போ சுகர் இப்படி ஆயிட்டமே இப்படி நினைக்கிறான். தலையில் உள்ள முடியை பார்த்து கவலைப்படுறான். ஆகா நரைச்சிருச்சே, தாடி நரைச்சிருச்சே, தலை நரைச்சிருச்சே, வயசு கூடிக்கிட்ட போகுதே. ஒவ்வொரு அவனுடைய அந்த பிறந்த தேதி வரக்கூடிய நேரத்துல எல்லாம் மனுஷன் நினைச்சு பார்க்கறான், இருக்க நாள் கூடிக்கிட்ட போகுது, வயசு என்ன செய்ய, வயசு குறையல, வயசு கூடிக்கிட்ட போகுது இப்படின்னு கவலைப்படுறான். அப்போ இது எல்லாம் உலகத்தில் உள்ள எந்த இன்பங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு முடிவுக்கு விடுகிறது. எல்லாம் அற்பமாக தான் இருக்கிறது. நல்ல முடி வச்சிருப்பான், ஸ்டைல் பண்ணியிருப்பான், அழகாக சீவி இருப்பான், பார்த்தா முடி கூட்டிக்கிட்டே இருக்கு, பார்க்கும்போது கூட கவலையாக இருக்குது, தொப்பியை போட்டு மறைக்க வேண்டியிருக்கு, அதை வெளி உலகத்தில் ஒரு கொஞ்சம் முடியோடு நடமாட முடியலை. அப்போ இந்த சுகங்கள் எல்லாம் நம்ம எதையெல்லாம் அனுபவித்தோமோ எல்லாம் அற்பத்தில் அற்பமாக இருக்கிறது. கல்யாணம் பண்ணும்போது இருந்த மாதிரி மனைவி இருக்கிறாளா? கல்யாணம் பண்ண பிறகு கொஞ்ச நாளைக்கு நம்ம கேட்ட முடியுங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, எனக்கு என்னங்க தேவை இல்லாமல் தான் இங்கே இருக்குது, எதுவுமே வேணாம்பா. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் இருந்துட்டா சந்தோஷமா இருக்கும்ல. ஆனால் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு பிள்ளை பிறந்தோட அப்புறம் தான் ஐடியா பண்ணுவாங்க, இவர்கிட்ட என்ன வாங்குறது, இப்படியே இருக்கிற பொறுப்பு இல்லாமல் நகை கேட்கணும், வீடு கேட்கணும் இப்படின்னு. கல்யாணம் பண்ண ஆரம்பத்தில் இப்படி இருந்தால் கேட்க முடியுமா? அதெல்லாம் அற்பம் தான். கணவன் அப்படிதான், கல்யாணம் பண்ண புதுசில் என்ன செய்வார், கேட்காதையெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, அவளே கேட்காட்டிலும் போய் கூட்டு போய் ஊர் சுற்றுவார். இதே மாதிரி எல்லா காலத்துலையும் இருப்பாரா? அப்படி இருக்க மாட்டார். அதெல்லாம் பிள்ளையெல்லாம் பார்த்தா ஜெல்லாம் முடிஞ்சு வீட்டில் பேசாமல் கடை இப்படின்னு போயிடுவான். அப்போ எல்லாமே ஒரு முதலாளி ஒரு கடையில் சேரும்போது இவ்வளோ அன்பாக பேசுவார், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது வர்ற அன்னைக்கு வாத்தியார் இவ்வளவு அன்பாக பேசுவார். இப்படியே கடைசி வரைக்கும் இருப்பாரா? பிரம்பு எடுப்பார், கம்பு எடுத்துட்டு செய்வார், ஒழுங்காக வர்றே இல்லையா? அப்போ இப்படி இந்த உலகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் நம்ம அன்பாக வளர்த்த செல்லமாக வளர்த்த நம்முடைய பிள்ளைகள் திருமணம் ஆன பிறகு வேற ஒருத்தரோட போய்விடுகிறார்கள். திருமணமான ஒரு மாப்பிள்ளையோட என்ன செஞ்சுறாங்க, போயிடுறாங்க, நம்ம கூட இல்லை. அப்போ இல்லாமல் உலகத்தில் உள்ள எந்த இன்பத்தை எடுத்துக்கொண்டாலும் நம்மளை விட்டு ஒவ்வொருத்தவராக மரணத்தை அடைகிறாங்களா இல்லையா? அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா இன்பங்களுமே ஒரு அற்ப இன்பங்கள் தான். வீட்டில் உள்ள நம்முடைய பொருள்கள் இருக்கு பாருங்க, ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதுக்கு கூட வாரண்டி டைம் இருக்குது, எவ்வளோ நாள் இது இருக்கும். மனுஷனுக்கு எந்த வகையான ஒரு வாரண்டியும் கிடையாது. எவ்வளவு நாள் மனுஷன் இருப்பான், இதை அனுபவிப்பான், இதுக்கு ஏதாவது ஒரு வாரண்டி இருக்குதா? இல்லை. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், இன்னஹாதால ரிஸ்குனா மாலஹு மின் நிஃபார். நம்ம மறுமையில் வழங்கக்கூடிய இந்த ரிஸ்க் இருக்குதே, இந்த சொகுசு இன்பம், இந்த வாழ்வாதாரம் இருக்குதே, இதுக்கு அழிவே கிடையாது. அங்கே இளமை மாறாது, அங்கே மனுஷனுக்கு இன்பமும் துன்பமும் கலந்துலாம் வராது, இன்பம் மட்டுமே இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், அதை சொல்லி காட்டுறான். என்ன மாதிரியான இன்பங்கள்லாம் இருக்கும்? இன்னைக்கு நம்ம குடிசை வீட்டில் வாழ்கிறோம், ஒரு நல்ல வீட்டில் ஒரு கட்டடத்தில் இருந்தால் கூட அதுக்கு வாடகை கொடுத்து மாற மாட்டேங்குது, வாடகை கொடுக்க முடியல, மாதம் மாதம் சம்பாதிக்கிற பணத்தில் பாதி பணம் இவங்களுக்கு போகுதே இப்படின்னு கவலைப்படுறோம். ஒரு சொந்த வீடு கட்டினா கூட வீடை கட்டி முடிக்கிறக்குள்ள மொத்த சொத்தையும் வாங்கிடுவாங்க பொழுது. அப்படி இன்ஜினியர்கள் என்ன செய்யறான், அதுக்கு காசை கொடுங்க இதுக்கு காசை கொடுங்கன்னு நாளுக்கு நாள் பொருளாதாரமும் ரேட்டு கூட்டிக்கிட்டே போகுது. அப்போ ஒரு வீடை கட்டி குடி போவதற்கு எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கிறது, வாடகை கொடுத்து எவ்வளவு கஷ்டப்படணும். இதெல்லாம் பெரிய அளவில் நமக்கு மன உளைச்சல் உண்டாக்குறது இல்லையா? வீடு கட்டிய பிறகு ஒரு சந்தோஷம் கிடைத்தாலும் கூட கட்டி முடிச்சு மூத்த போயிருமே, இதை அனுபவிக்க முடியாத காலகாலம் நம்ம இருந்து இதை அனுபவிக்க போறோமா? எவ்வளவு ஆடம்பரமாக கட்டினாலும் அற்ப காலம் தான் இந்த உலகத்தில் வாழ போறோம், சொற்ப காலம் தான் வாழ போறோம். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்டா, மறுமையில் இதெல்லாம் இலவசமா தர்றான். எது இலவசமா தர்றான்? மிகப்பெரிய அரண்மனைகளை, ஏராளமான அறைகள் கொண்ட சொர்க்கங்களே அல்லாஹ் இலவசமா தர்றாங்களாம். இதுக்கு நீ வாடகை கொடுக்க தேவையில்லைப்பா, இதுக்கு கரண்ட் போயிடுச்சுன்னு பேட்டரி வைக்க தேவையில்லை, இதுக்கு ஏசி தேவையில்லை, உனக்கு எல்லா வசதிகளும் கொண்டதாக அரண்மனைகள் இருக்கிறது அப்படிங்கிற அல்லாஹ். லாக்கின் இல்லது தக்க ரப்பகும்
லகும் குரஃபும் மின் ஃபௌகிஹா குரஃபும் மப்னியா. யார் தங்களுடைய இறைவனை பயந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கு அரண்மனைக்கு மேலே எழுப்பப்பட்ட அரண்மனைகள் அங்கே இருக்கிறது. இப்படி நல்லா என்ன செய்யறாங்க, சொர்க்கம் அரண்மனை, அரண்மனை இங்கே உள்ள அரண்மனை மாதிரி அப்படி கற்பனை பண்ணக்கூடாது. அரண்மனைக்கு மேல அரண்மனை, அடுக்கு மாடிகள் மாதிரி, அடுக்கு கட்டடங்கள் மாதிரி, அரண்மனைக்கு மேல அரண்மனை என்று அது வானலாக உயர்ந்திருக்கும் என்று அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். உலாயிக்க யுஜ்ஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு. இந்த உலகத்தில் அவர்கள் துன்பங்களை சகித்துக் கொண்ட காரணத்தினால் அரண்மனைகளை அவர்கள் பரிசுகளாக வழங்கப்படுவார்கள். வயுலக்கவுன ஃபீஹா தஹியத்தம் வ ஸலாமா. முகம்மனும் சலாமும் அங்கே அவர்களுக்கு சொல்லப்படும். காலிதீன ஃபீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அந்த அந்த சுக்கத்தில் அவங்க செய்வாங்க, நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டுறான். ஹஸ்னத்து முஸ்தகர்ர வ முகாமா, அது அழகான தங்குமிடம், அழகான ஓய்விடம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இந்த சொர்க்கத்தில் எல்லாம் என்ன செய்யறான், அரண்மனையில் வெறும் கட்டடம் மட்டும் இல்லை, அதை சுற்றி பூஞ்சோலைகள் இருக்கும். எப்படிப்பட்ட பூஞ்சோலை, நீண்ட நெடிய மரங்கள். ஒரு ஊரில் மனுஷன் அதை ஆசைப்படுறான்ல, என்னதான் ஒரு சிட்டியில் வாழ்ந்தாலும் ஒரு ஓய்வு, ஒரு மன அமைதி கிடைப்பதாக இருந்தால் நம்ம ஆறுகள், மலைகள், அந்த மரங்கள், இந்த மாதிரி அடர்ந்த காடுகள், இதை போய் பார்க்கணும் இப்படின்னு ஆசைப்படுறான். இதுக்காக வேண்டி பயணம் பண்ணி போறான். அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுறான். இன்னல் முத்தகீன ஃபீ லிலாலின் வ உயூன். இறையச்சமுடையவர்கள் நிழல்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். மரங்கள்னால நிழல்கள் இருக்கும், அதுல நீரூற்றுகள் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருப்பார்கள். லா யரவுன ஃபீஹா ஷம்ஸன் வலா ஸம்ஹரீரா. அங்கே அவர்கள் சூரியனையும் பார்க்க மாட்டார்கள், வெயிலையும் பார்க்க மாட்டார்கள், அந்த மாதிரி கடும் குளிரையும் பார்க்க மாட்டார்கள். அப்படி மரங்கள்லாம் நிறைஞ்சிருந்தா இரவு நேரங்களில் கடுமையாக குளிரும்ல, அந்த மாதிரி கடுமையான குளிர்ச்சி அங்கே இருக்காது, அங்கே சூரியனும் இருக்காது. அப்போ மிதமான ஒரு ஒரு வெப்ப சூழ்நிலையில் வெப்பமும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு நியூட்ரலாக அவங்க என்ன செய்வாங்க, ஒரு சொகுசான வாழ்க்கை அனுபவிப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதையும் சொல்லி காட்டுறான். அந்த சொர்க்கத்தில் ஏராளமான மரங்களுடைய நிழல்கள் இருக்கும் அப்படி சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மரத்தை பற்றி சொல்றாங்க. இன்னபில் ஜன்னத்தில் ஷஜரத்தன், சொர்க்கத்தில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தை ஒரு பலம் வாய்ந்த ஒரு குதிரை, கட்டுடல் கொண்ட ஒரு குதிரை, அதில் ஒருத்தன் பயணம் பண்ணி போனா அவன் போய் முடிகிறதுக்கு 100 வருஷம் ஆயிருக்கு. 100 வருடம் ஆனாலும் அந்த சொர்க்கத்துடைய மரத்துடைய நிழல் இருக்குல்ல, அதை அவன் கடக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தில் உள்ள ஒரு மரத்தை சொல்றாங்க. மரம் தான் ஏதோ பக்கத்தில் ஊண்டி அப்படி நினைக்க கூடாது. மரம் என்று சொன்னால் ஒரு மரத்துடைய நிழல் எந்த அளவுக்கு இருக்கும், குதிரையில் 100 வருஷம் பயணம் பண்ணாலும் கூட அந்த நிழல் அது வரைக்கும் இருக்குமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொர்க்கத்துடைய மரத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபீ சித்ரி மஹ்லூத். அவர்கள் முள்ளி இல்லாத இலந்தை மரத்திற்கு அடியில் இருப்பார்கள். வ தல்ஹி மந்தூத். குலை தள்ளிய வாழை மரங்களுக்கு அடியில் இருப்பார்கள். வ லில்லி மம்தூத். நீண்ட நெடிய நிழல்களுக்கு அருகில் இருப்பார்கள். வ மாய் மஸ்கூப். ஓட்டிவிடப்படக்கூடிய நீருக்கு அருகாமையில் அவர்கள் இருப்பார்கள். வ ஃபாக்கிஹத்தின் கசீரா. ஏராளமான கனிவர்க்கங்களுக்கு அருகாமையில் அவர்கள் இருப்பார்கள். லா மக்துவத்தின் வலா மம்னுவா. அது துண்டிக்கப்படாது, அது சுவை மாறி போகாது. வ ஃபுர்ஷி மர்ஃபுவா. உயர்ந்த அந்த விரிப்புகளுக்கு இடையில, அந்த கட்டில்களுக்கு இடையில அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை பற்றி என்ன சொல்றான். அங்கே இலந்தை மரம் இருக்கும், அங்கே குலைகள் தள்ளிய வாழை மரம் இருக்கும், நீண்ட நெடிய நிழல்கள் இருக்கும் என்று சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான மரங்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். இதுக்கு ஆசைப்படுங்கப்பா, நீங்க எதுக்கு ஆசைப்படணும், நீங்க இந்த மாதிரி ஒரு வெப்பமான ஒரு உலகத்தில் ஒரு ஊர்ல வாழ்கிறீர்கள், இதுல உள்ள இன்பங்களை பக்கத்தில் ஒரு ஊர்ல இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் அதை தேடி ஒரு நாள் 2 நாள் போயிட்டு வர்றீங்க, அதுக்காக செலவு பண்றீங்க. நீங்க இருக்கிற இடமா ஊட்டியை விட பல மடங்கு ஒரு அற்புதமான ஒரு இடமாக அந்த சொர்க்கம் இருக்கும். அந்த ஊட்டி கூட இரவுல படுக்க முடியாது, கடுமையான குளிர் இருக்கும். அப்ப குளிர் இல்லாமல் வெயில் இல்லாமல் அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் இப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதெல்லாம் இருக்குது. இருந்து நமக்கு இன்னொன்று இருக்குதுல, முக்கியமான தேவை இருக்குதுல்ல, உணவு தேவை. இது மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது. எந்த ஊருக்கு போனாலும், எந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் சாப்பாடு முக்கியம்ல. இப்போ கூட சாப்பிட்ற நேரம் வருது, நிறைய பேருக்கு பசி வைத்த கிள்ளுது. அப்போ அதுன்னு ரொம்ப முக்கியம் தானே, உணவு என்பது ஒரு முக்கியம்தான். இதுக்காக மனுஷன் கொள்கை கூட இழக்கலாம்.
இந்த சாப்பாட்டுக்காக வேண்டி வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணுறான், அவன் பாட்டு போயிடுறான். நமக்கு சோறு கிடைச்சா போதும், சோறு கண்ட இடம் சுருக்குன்னு போயிடுறான். ஆனால் அல்ல என்ன சொல்கிறான், அடே சுருக்கத்தில் உனக்கு இருக்குடா, இங்கே சோறுன்னு கொள்கை விட்டுறாத, ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுவான், போயிடுறான், சாப்பாடுன்னு போயிடுறான். திரும்ப ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, அந்த வீட்டில் உணவுகள் வந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது, பிரியாணி நடைபெறுகிறது, அதில் போய் நிற்கலாம். அங்கே போய் சாப்பிட்ற மனித நேயமா? அங்கே போய் சாப்பிட்ற மனசாட்சி உள்ளவன் போய் சாப்பிடுவானா? செத்து போன வீட்டில் சோகத்தை கடைபிடிப்பதற்கு பதிலாக பிரியாணி திண்டு செத்து போனவன செய்யறான், கொண்டாடுறான். அப்ப இப்படி சோறுண்டா போயிடறான் பாருங்க. அல்லாஹ் சொல்லி காட்டினா மிம்மா எத்த கையர்வும், அவர்கள் விரும்பக்கூடிய தேர்ந்தெடுக்கக்கூடிய ஏராளமான கனிவர்க்கங்கள் அங்கே இருக்கிறது. கனிவர்க்கங்கள்ல வெறும் கனி மட்டும் இல்லை, வல்லகமி தயிரி மிம்மா எஸ்தகூன், அவர்கள் விரும்புகிற அந்த பறவைகளுடைய இறைச்சியும் கிடைக்கிறது. இப்படிங்கிறான். நம்ம என்ன இறைச்சி சாப்பிட்றோம்? ஆடு மாடு கோழி தான் சாப்பிட்றோம். பார்க்குற பறவை சாப்பிட முடியுமா? ஆசைப்படுவோம். ஆசைப்பட்டாலும் இந்த பறவையை நம்ம வந்து பிடித்தால், இதை வந்து வேட்டையாடினால் அரசாங்கம் பிடிச்சிடும். இப்படி நிறைய சாப்பிட நினைச்சாலும் என்ன செய்வோம்? சாப்பிட முடியாத நிலைமையில இருப்போம். அது ஆளுகிட்ட சொல்லி வச்சு, இந்த மாதிரி குக்கு வந்தால் கொண்டு வாங்க, இந்த பறவை வந்தால் கொண்டு வாங்க, இப்படின்னு அதனுடைய அந்த ருசிக்காக என்ன செய்யறோம்? ஆளுகிட்ட சொல்லி வைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நீ எந்த பறவையை விரும்புறிய கண்ணில் பார்க்குறியா, இதை சாப்பிடுன்னா வந்து நிற்கும். அந்த மாதிரி அவர்கள் விரும்பக்கூடிய பறவைகளுடைய இறைச்சியும் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிற அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், இங்கே பார்க்குற அந்த பழங்களுடைய விலை, இந்த காய்கறிகளுடைய விலையெல்லாம் மனுஷன் என்ன செய்யறான்? மோந்து தான் பார்த்துக்க முடியும் போல இருக்கு. அப்படி நாளுக்கு நாள் ஒரு வெங்காயத்துடைய விலை தாறுமாற ஏறி போகுது. அப்படி என்ன செய்யறான் மனுஷன்? இதையெல்லாம் பார்த்து வாங்குறதுக்கு வந்து கஷ்டப்படுறான். அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுறான், குல்லமா ருசிகு மின்ஹா மின் சமரத்து ரிஸ்கா, அவர்களுக்கு அதிலிருந்து கனிவர்க்கங்கள் உணவுகள் வழங்கப்படக்கூடிய நேரங்கள் எல்லாம் மனுஷன் நினைப்பான், இந்த ஆப்பிள் தான் உலகத்தில் திண்டமே, இந்த கொய்யாவை தான் உலகத்திலே பார்த்தோம்னு அப்படி நினைப்பான். பார்ப்பதற்கு அந்த மாதிரி இருக்கிறது. உத்தூபிகி முத்தசாபிகா, அல்லாஹ் சொல்றான், அட உருவத்தில் தாண்டா அப்படி இருக்கிறது, நீ சாப்பிட்டு பாரு, சொர்க்கத்து பழம், இந்த உலகத்து பழமா இது? என்ன இது வந்து கல்லை வச்சு பழுக்க வைக்கிறதா? இது வந்து இயற்கையாக அல்லாஹ் படைத்திருக்கிற சொர்க்கத்தில் உள்ள பழம், நீங்க சாப்பிடுங்க, டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். இப்படின்னு ஒவ்வொரு பழத்தையும் சாப்பிடும் பொழுதும் ஒவ்வொரு விதமான சுவை, ஒவ்வொரு நேரத்திலே ஒவ்வொரு விதமான சுவையை அல்லாஹ் வந்து ஏற்படுத்தி வச்சிருப்பதாக அப்படி அல்லாஹ் செய்யறான். திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், வலகும் ஃபீஹா வலகும் ஃபீஹா வலகும் ரிஸ்குகும் ஃபீஹா புக்ரத்தம் வாசியா, அவர்களுக்கு காலை மாலை என்று 2 வேளை உணவுகள் அங்கே இருக்கும். ஒரு நேரம் கொடுத்துட்டு அடுத்த வேளை பட்டினி போட மாட்டான்ல, 2 வேளை உணவு இருக்கும் என்று அப்படி அல்லாஹ் சொல்றான். 2 வேளை உணவு உண்டா, அந்த டயத்துக்கு உங்களுக்கு அந்த உணவு கிடைக்கும். நினைச்ச நேரத்துல எல்லாம் மனிதன் சாப்பிட முடியும், நினைச்ச நேரத்தில் எல்லாம் அனுபவிக்கக்கூடிய வகையில் அந்த சொர்க்கம் இருக்கும் அல்லாஹ் சொல்றான். ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவர்கள் திருப்திகரமான வாழ்க்கையில் இருப்பார்கள். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்தரமான சொர்க்கத்தில் இருப்பார்கள். குத்தூஃபுகா தானியா, அதனுடைய கனிவர்க்கங்கள்லாம் அவர்களுக்கு அருகாமையில் இருக்கும். குலு வஷ்ரபு ஹனியன் பிமா அஸ்லஃப்தும் ஃபில் ஐயாமில் ஹாலியா, நீங்கள் கடந்த காலங்களில் செய்த அந்த வேலைகளின் காரணமாக, தியாகத்தின் காரணமாக உண்ணுங்கள் பருங்கள் என்று அவர்களுக்கு பரிமாறப்படும். தூக்கி போட மாட்டாங்க. வானவர்கள் வந்து என்ன செய்ய மாட்டாங்க, அந்த உணவு கொடுக்குற கூட சில பேர் என்ன செய்வோம், பொண்டாட்டி கூட கோபமாக இருக்கிற நேரத்தில் தட்டை தூக்கி டம்னு போடுவான். இந்த மாதிரி அங்கே உணவு தரப்படுமா? உணவு வந்து சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லி பரிமாறப்படும். உண்ணுங்கள் குடியுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், அந்த உணவை பற்றி சொல்லி காட்டுறான். அப்ப அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், உணவு மட்டும் இல்லை, அங்க குடிபானங்களும் இருக்கிறது. எப்படிப்பட்ட குடிபானம்? அதை அல்லாஹ் சொல்றான், இன்னல் அபுரார யஸ்ரபூன மின் காசின் கான மிசாஜுகா காஃபூரா, என்னுடைய அந்த அடியார்கள் நல்லவர்கள் குவளைகள் இருந்து நீர் அருந்துவதற்கு அவர்களுக்கு குவளைகள் வழங்கப்படும். அந்த தண்ணீர் வந்து அதுல கற்பூரம் கலந்திருக்கும் அப்படிங்கிறான். கற்பூரம் கலந்து அது எப்படி தண்ணி இருக்கும் நம்ம கற்பனை பண்ண தேவையில்லை. அது ஒரு மாதிரியான சுவையா இருக்கு, நமக்கு தெரியாது. சொர்க்கத்துடைய நீரை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம தண்ணி குடிக்கிற கற்பூரம் கலந்திருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்லவா இருக்குன்னு நினைக்க தேவையில்லை. சொர்க்கத்துடைய நீரை பொறுத்த வரைக்கும் அந்த வாசம் நிறைந்த தண்ணீராக அது ஒரு விதமான சுவையாக இருக்கும் என்று அது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஐனை யஸ்ரபு பிஹா இபாதுல்லாஹி இஃபஜ்ருனஹா தஃஜீரா, ஒரு ஊற்று அங்கே இருக்கும், அதை வந்து அல்லாஹ்வுடைய அடியார்கள் அதிலிருந்து நீர் புகட்டப்படுவார்கள். அது அவர்களுக்கு அருகாமையில் கொண்டு வரப்படும். என்ன தேவையாக இருந்தாலும் போய் எந்திரிச்சு போற மாதிரிலாம் இருக்காது, இல்லாம பக்கத்தில் கொண்டு வரப்படும். யுத்தாஃபு அலைஹிம் பி சிராஃபின் மின் தஹபின் அக்வாபின், தங்க தட்டுகள்,
தங்க கூலைகள் அவர்களை சுற்றி சுற்றி வரும். உணவு சொர்க்கத்தில் உணவு எப்படி வரும்? சுற்றி சுற்றி உணவுகள் வந்து நம்ம கிட்ட வரமே எடுத்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி அவர்களை சுற்றி கொண்டே வரும். அவருடைய உள்ளங்கள் விரும்பியதெல்லாம் இங்கே கிடைக்கும். என்னவெல்லாம் மனுஷன் நினைக்கிறானோ எல்லாமே சொர்க்கத்தில் இருக்கிறது. கண்கள் வந்து குளிரக்கூடிய அந்த இன்பங்கள் அங்கே இருக்கிறது. வான்தும் ஹாலிதூன், அதில் வந்து நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் அப்படிங்கிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த பானங்களும் தங்க தட்டில் உணவுகளும் இங்க தங்க தட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு நல்ல தடை விதிக்கிறான். அங்க அல்ல என்ன செய்யறான்? தங்க தட்டுகளில் தங்க கூலைகளில் நமக்கு உணவும் பானமும் பரிமாறப்படும் என்று அப்படி அல்ல இந்த சொர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுறான். தங்க தட்டில் ஒருத்தர் சாப்பிட்டாருன்னா நம்ம என்ன செய்வோம்? இந்த உலகத்தில் ஒருத்தர் செய்யறான் தங்க தட்டில் சாப்பிட்றான்டா. அந்த நகைகளை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை அணிவிக்கிறதுக்கு தான் மனுஷன் ஆசைப்படுவானே தவிர தங்கத்தட்டில் சாப்பிட்றது பெருமையின் அடையாளம். இவன் வந்து என்ன செய்யற மனுஷன் ரொம்ப ஆணவம் பிடிச்சி போய் தலையில அந்த ஆணவம் உட்கார்ந்து இருந்தா தான் தங்கத்தை வந்து என்ன செய்வான்? தங்கத்தில் தட்டு செஞ்சு சாப்பிடுவான். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்டா, மறுமையில உங்களுக்கு ராஜ தர்பார் இருக்கிறது, நீங்கள் விரும்பின மாதிரி சொர்க்கத்தில் இருக்கலாம் என்று அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இஸ்கவுனம் ரஹிக்கு மகத்துவம். நீங்க வந்து ஏதோ ஒரு வெறும் தண்ணி மட்டும் கொடுப்பாங்க நினைக்காதீங்க. மனுஷன் இன்னொரு பானத்துக்கு ஆசைப்படுறான், அதுக்கும் தண்ணி தான் பேர் வச்சிருக்கான். என்னது? சாராயம். அல்லாஹ் சொல்ற முத்திரையிடப்பட்ட மதுபானம் அவர்களுக்கு அங்கே கொடுக்கப்படும். ஹிதாமுகு மிஸ்குன், அதனுடைய கலவை வந்து அதனுடைய முத்திரை வந்து கஸ்தூரியாக இருக்கும். அப்படி திறந்தாலும் நாத்தடிக்காது. இங்கே ஒரு சாராய கடை பக்கம் போன நாத்தடிக்கிறதுல மூக்க பத்திரி போட வேண்டியிருக்குல்ல. அப்ப அங்க வந்து அந்த மாதிரி இருக்காது. திறந்த ஒன்று அப்படி கஸ்தூரி வாடை வீசக்கூடிய அந்த முத்த அவர்களுக்கு மதுபானம் புகட்டப்படும். போட்டியிடக்கூடியவர்கள் இதுல போட்டியிட்டு தஸ்னீம், அதனுடைய கலவை வந்து தஸ்னீம் என்ற நீரூற்று. தஸ்னீம் என்ற நீரூற்றுல உள்ள அந்த தண்ணீரை கலந்து கற்பூர அந்த கஸ்தூரி வாசத்தோட ஒரு மதுபானம், அதாவது கெட்டு போகாத ஒரு மதுபானம் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த மதுபானம் வந்து யாருக்கு கிடைக்கும்? இந்த உலகத்தில் தண்ணி அடிச்சுட்டு கீழே விழுகிறான்ல, தண்ணி அடிச்சுட்டு கெட்ட வார்த்தை பேசுறான்ல, தண்ணி அடிச்சுட்டு மூளை இழக்கிறான்ல, பகுத்தறிவை இழக்கிறான்ல, இவனுக்கு கிடைக்காது. இது இங்க சுவை மாதிரி அவனுக்கு தெரிந்தாலும் சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குமா? தண்ணி அடிக்கிறவனு போய் கேட்டா, ஏன்டா தண்ணி அடிக்கிற, உங்களுக்கு எனக்கு தெரியும், இப்படி சொர்க்கத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குமா? இவனுக்கு அங்க அது கிடைக்குமா? சொர்க்கத்தில் மதுபானம் இருக்கிறது, அது வரைக்கும் பொறுமையா அறிஞனான். இதெல்லாம் நாத்தம் முடிச்சது. இதெல்லாம் கொண்டு போய் பள்ளியையும் பாச்சானையும் பேட்டரியையும் எதெல்லாம் மனுஷனுக்கு போதையை உண்டாக்குன்னு இவன் நினைக்கிறானோ எல்லாத்தையும் போட்டு செய்யறான். கழிவுகளை கொண்டு வந்து சாக்கடையை கொண்டு வந்து சாராயம் என்று தருகிறார்கள். இதை சாப்பிட்டு மூளை கெடுத்துக்கிறாதே, இதை சாப்பிட்டு பொண்டாட்டி இழக்காத, இதை சாப்பிட்டு உயிரை இழக்காத, இதை சாப்பிட்டு பிள்ளைகளை இழக்காத, மான மரியாதை இழக்காத, இப்படி நல்லா சொல்லி காட்டுறேன். சொர்க்கத்தில் சுவையான அந்த மனிதனுடைய அறிவு கெட்டு போகாத மதுபானம் வழங்கப்படும் என்று அல்லாஹ் அதையும் சொல்றான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், மஸலுல் ஜன்னத்தில்லதி உயிதல் முத்தகூன், அந்த இறையச்சமுடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிற சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஃபீஹா அன்ஹார் மின் மாயின் கைரி ஆசினின், தண்ணீர் கொண்ட ஆறுகள் அவர்களுக்கு இருக்கிறது. வான்காரின் லபனின், நம்ம நினைப்போம்ல ஒரு ஊர்ல வந்து பாலாறா ஓடனா எப்படி இருக்கும், இப்படின்னு என்ன செய்யற, பாலாறுன்னு பேர் வச்சிருப்பான் ஒரு ஒரு நதிக்கு, ஒரு ஒரு அருவிக்கு அப்படி பேர் வச்சிருப்பான். ஆனால் அங்க எப்படி இருக்கு, பாலாலை ஆறுகள் ஓடுமா அல்ல சொல்றான். தண்ணீர் கொண்ட ஆறுகளும் இருக்கிறது. அந்த தண்ணீர் வந்து கலங்கம் அடையாது. கால் வச்சோன்னா கலங்கம் அடையுமா? ஒரு கள்ளத்துக்கு போட்டோன்னா கலங்கம் அடையுமா? உள்ள என்ன இருக்கிறது என்று தெளிவாக தெரிகிற மாதிரி கண்ணாடி போன்ற என்ன செய்யும் கலங்கமுடையாத நீர் கொண்ட ஆறுகளும் அங்கே இருக்கிறது. பால் ஆறுகளும் அங்கே இருக்கிறது. லம் எத்தகையர் தாமுகு, அதனுடைய சுவை மாற்றமடையாது. வான்காருமின் ஹம்ரின் லத்தத்தின் ஷாரிபீன், குடிப்பவர்களுக்கு சுவையாக இருக்கிற தேன் அந்த மதுபான ஆறுகளும் அங்கே இருக்கிற. மதுபானம் ஆற ஓடுமா அல்ல சொல்றான். இங்கே உள்ள இதை போய் நீ கியூல நின்று நீ வந்து போய் கஷ்டப்பட்டு போய் ஏன் குடிக்கிற? அங்க அல்ல சொர்க்கத்தில் தயார் பண்ணி வச்சிருக்காங்க. குடிப்பவர்களுக்கு இன்பமாகவும் இருக்கும், ஆறுகள் மாதிரி ஓடும். அல்ல வான்காரின் அசலின் முசஃபா, அங்கே தூய்மையான தேனாறுகளும் இருக்கிறது. அப்ப தண்ணீர் கொண்ட ஆறுகளும் பால் ஆறுகளும் தேன் ஆறுகளும் மது ஆறுகளும் ஓடக்கூடிய ஒரு அற்புத பூமியாக அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த சொர்க்கத்தை படைத்து வைத்திருக்கிறான் என்று இதை வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது போக மனுஷனுக்கு இன்னொரு பொருள் மேலே ஆசை அதிகமாக இருக்கு. ஆம்பளை உங்களை எல்லாருக்கும் என்ன ஆசை? ட்ரெஸ் மேலே உள்ள ஆசை. என்னதான் இருந்தாலும் ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் என்ன செய்யறாங்க, ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி
ட்ரெஸ்ஸை வாங்கி அடுக்கணும் வீட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா பீரோவில் நமக்கு இடஒதுக்கீடு இருக்காது, பீரோவில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸு தான் நிறைய இருக்கும். அப்போ ட்ரெஸ்ஸு மேலே மனுஷனுக்கு ஒரு மோகம் இருக்குல்ல, ஒரு புது ட்ரெஸ்ஸை போட்டு அதே பார்த்துக்கிட்டே இருப்போம். எவனு கேட்கலன்னு பொம்பளையாக இருந்தாலும் வைங்க, யாரும் கேட்கலன்னா மண்டை வெடிச்சு போயிடும். யாரா ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குன்னு சொல்லலை, காதில் போட்டுக்கிற தோடு எப்படி இருக்குன்னு சொல்லலை, அவ்வளோதான். கையில் போட்டுக்கிற மோதிரத்தை காட்டி காட்டி பேசுவார்கள். இந்த மாதிரி என்ன செய்யறது, இப்படி காட்டி காட்டி இப்படி தானே பேசுவாங்க, எல்லாம் இப்படி பேசுவார்கள். அப்போ அந்த மோதிரத்தை எல்லாரும் புகழணும், ட்ரெஸ்ஸை எல்லாரும் புகழணும், இப்படின்னு ட்ரெஸ்ஸு மேலே மனுஷன் ஒருமுகமாக இருக்கானா இல்லையா? அந்த ட்ரெஸ்ஸை 10 தடவை கழட்டி கழட்டி என்ன செய்வான், ஒரு கடையில் போய் சட்டை எடுக்கிறாங்க, 10 சட்டையை மாட்டி கழட்டி கண்ணாடியில் பார்த்து திருப்தி அடைய மாட்டான். திருப்தி அடையாமல் வருவான், வேறு வழியில் உடுத்திக்கிடுவோம் இப்படின்ட்டு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன், இறையச்சமுடையவர்கள் பாதுகாப்பான இடத்துல இருப்பார்கள். ஃபீ ஜன்னாத்தின் உயூன், சொர்க்கங்களையும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். யுல்பசூன மின் சுந்துசின் வ இஸ்தபரக்கி முத்தகாபிலின், சுந்துசி இஸ்தபரக்கு என்ற பச்சை நிற பட்டாடைகளை உடுத்திக் கொண்டு ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள் இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். யுஹல்லவுன ஃபீஹா மின் அசாவிர மின் தகபின், தங்கத்தாலான காப்புகள் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். தங்க நகைகளும் பட்டாடைகளும் முடித்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் சந்திப்பார்கள், அதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுபோக அந்த கட்டில்கள், மெத்தைகள், விரிப்புகள், தலையணைகள் இதுவும் சொர்க்கத்தில் இருக்குங்கிறான். ஃபீஹா சுருரும் மர்ஃபுவா, இந்த மாதிரி கட்டில் மெத்தையெல்லாம் பார்க்காத ஆளுங்க என்ன செய்வான், ஒரு லாட்ஜில் அவனுக்கு ரூம் கிடைக்கணும் வைங்க, ஒரு போகிற இடத்துல ஒரு விருந்துக்கு போகிற ஒரு வீட்டுக்கு அங்கே கட்டில் போட்டு அழகாக விரிச்சு வச்சுருக்கான்னு வைங்க, ஆள் போகிற வரைக்கும் பார்த்துட்டே இருப்பான். ஆள் போனோன்னு அதில் படுத்து ஒரு ஜம்பு அப்படி குதிச்சா தான் அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு மனசு ஆசைப்படுறான்ல, உயர்தரமான கட்டில், அதாவது நல்ல தரமான கட்டில் வாங்கினா தான் முதுகோலி வராது இப்படின்னு வேலையை பார்த்து விசாரிக்கிறான். விலை கூட உள்ள கட்டில்களை வாங்க நினைக்கிறான். ஏழைகள் என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒரு 2000 ரூபாய்க்கு இருந்தால் போதும், ஒரு 3000 ரூபாய்க்கு இருந்தால் போதும் இப்படின்னு ஒரு கட்டில் வாங்க ஆசைப்பட்டு கொண்டு தரம் குறைந்த கட்டிலை வாங்குறாங்களே இல்லையா? அல்லாஹ் சொல்றேன், உலகத்தில் இதுக்கு கஷ்டப்படுறீங்களே, இதுக்கு காசு பணம் கொடுக்குறீங்களே, இதுக்கு ஒரு அற்புதமான விரிப்புகள் போட நினைக்கிறீங்களே, இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபீஹா சுருரும் மர்ஃபுவா, உயர்ந்த கட்டில்கள் அங்கே இருக்கிறது. வஅக்வாபும் மௌதுவா, அதே மாதிரி இங்கே குவளைகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். நமாரிக்கும் மஸ்ஃபூஃபா, வரிசைப்படுத்தப்பட்டிருக்கிற தலையணைகள் அங்கே இருக்கும். ஜராபியும் மபசூசா, விரிக்கப்பட்டிருக்கிற கம்பளிகளும் அங்கே இருக்கும் இப்படின்னு நல்லா சொல்றோம். இந்த எல்லாத்துலேயும் மனுஷன் செய்வான், சொர்க்கவாசிகள் வந்து சாய்ந்து கொண்டு ஒருத்தரை ஒருத்தர் முன்னோக்கி கொண்டிருப்பார்கள் இப்படின்னு நல்லா செய்யறான்டா. அங்கே உணவு இருக்கிறது, குடிபானம் இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது, உனக்குண்டு சொந்தமான அரண்மனை இருக்கிறது. உன் சொத்தை இன்னைக்கு உலகத்தில் என்ன செய்யறான், அடுத்தவன் தட்டி பறிக்க ஆசைப்படுறான். உனக்குன்ற சொந்தமான அரண்மனைகள் அங்கே இருக்கிறது என்று இந்த சொர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். இது எல்லாமே இருக்கு, சாப்பாடு இருக்குது, குடிபானம் இருக்குது, கட்டில் மெத்த இருக்கு, எல்லாம் இருந்து ஜோடி இல்லைண்டா மனுஷன் ஆசைப்படுறா. இதுக்கு தானே, இதுக்கு தான் என்ன செய்யறா, பெண்ணு விஷயத்தில் தான் நிறைய பேர் ஏமாந்து விடுகிறார்கள், இதில் தான் வழிதவறி போய் விடுகிறார்கள். எவ்வளவு நல்ல மனிதனையும் இந்த பெண்ணாசை இருக்குதுல, இது கெடுத்துறதுல அல்லாஹ் சொல்லி காட்ட, இந்த உலகத்தில் உள்ள பெண்களை பார்த்து ஒரு அசுத்தமான நிலைமை அடைவாங்கல்ல, இந்த பெண்களை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள், இந்த அழகுல மயங்குகிறீர்கள், இதுல வந்து வழிதவறி போகிறீர்கள். சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்றா, வலகும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹரா, அங்கே தூய்மையான துணைகள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். வஹும் ஃபீஹா காலிதூன், அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படிங்கிற சொர்க்கத்தை பற்றி. இந்த உலகத்தில் உள்ள பெண்களை பொறுத்த வரைக்கும் மாசத்துக்கு குறிப்பிட்ட நாட்கள் அவங்ககிட்ட என்ன செய்ய முடியாது. மனிதன் எவ்வளவு அழகியா இருந்தாலும் அவங்ககிட்ட சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. அதில் பல காரணங்களை சொல்லி அதை புறக்கணிக்கவும் செய்வாங்க. அந்த தூய்மையான துணைகளை பற்றி எல்லாம் சொர்க்கத்தில் சொல்றேன். தூய்மையான துணைகள்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு இந்த மாத விளக்கெல்லாம் ஏற்படாது, அவங்கள்ட்ட வேற விதமான வியர்வையோ ஒரு உபாதைகளோ அதெல்லாம் அவங்கள்ட்ட ஏற்படாது. தூய்மையான துணைகள்ங்கிறான். அப்போ அந்த உலகத்தில் உள்ள பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஆசைப்படுறான்ல, சினிமா நடிகைகளை பார்த்து ஆசைப்படுறான், ஒரு ஆபாசமாக அரைகுறை ஆடை அணிந்திருக்கக்கூடிய பெண்களை பார்த்து என்ன செய்யறான், ஆசைப்படுறான். அப்போ இதில் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து வீணாக்கிடுறான். ஆனால் இந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உலக அழகியாக இருந்தாலும் ஒரு நேரத்தில் கிளவிய போயிடுவாங்க. அவங்கள ரொம்ப காலத்துக்கு ஒரு மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியுமா? பல காரணங்களால் அந்த இன்பங்களை எல்லாம் புறக்கணிக்கவும் செய்வார்கள். ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த சொர்க்க வாழ்க்கையை பற்றி சொல்லி காட்டுறான். ஹூருல் ஈன் என்று சொல்லக்கூடிய நீலவிழி கன்னியரை, அகன்றவிழி கண்களுடையவர்களை நாம் அவர்களுக்கு மனமுடித்து வைப்போம். லம் யத்மிசுகுன்ன இன்சுன் கபுலகும் ஃபீஹின்ன காசிராத்து தர்ஃபி, பார்வையில் தாழ்த்திய பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். லம் யத்மிசுகுன்ன இன்சுன் கபுலகும் வலா ஜான், எந்த மனிதர்களும் ஜின்களும் தீண்டிராத
ஒரு பெண்களாக அவங்க இருக்கிறாங்க. எந்த மனுஷ கண்ணை அவங்களை இது வரைக்கும் பார்க்கல, எந்த ஒரு ஜின்னுடைய கண்களை அவங்க மேல படல, யாருமே உங்களை தீண்டல. அப்படிப்பட்ட கன்னியர்களை அவங்களுக்கு மனம் முடித்து வைப்போம் அப்படிங்கிற அல்லாஹ். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்ன அன்ஷஅனாகுன்ன இன்ஷா, அவர்களை ஒரு புதிய படைப்பாக படைத்திருக்கிறோம். ஃபஜஅல்னாகுன்ன அப்காரா, அவர்களை கன்னியர்களாக படைத்திருக்கிறோம். உருபன் அத்ராபா, ஒரே வயதுடையவர்களாக, இளமை மாறாதவர்களாக அவங்கள படைச்சிருக்கிறோம். கிளவியாகவும் மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாத விளக்கு, பிரசவம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. எவ்வளோ நல்ல மனைவியை கட்டினாலே கடையில் கூட்டு போய் நகை வாங்கி தரணும்ல, அவங்களுக்கு சோறு போடணும்ல, அவங்களுக்கு சம்பாதிக்கணும்ல. அங்கே அந்த விஷயமும் இருக்காது. டார்ச்சர் பண்ணுறான்னு என்ன செய்ய மாட்டான், மனைவியை நினச்சி பார்க்க மாட்டான். துணி வாங்கி கேட்டு டார்ச்சர் பண்ணுறான், நகை வாங்கி கேட்டு டார்ச்சர் பண்ணுறா. கூறுகளுக்கு அப்படிலாம் செலவு பண்ணணுமா? செலவில்லாத மனைவி, தூய்மையான மனைவி, செலவில்லாத ஒரு இலவசமாக அல்லாஹ் தரக்கூடிய அந்த ஒரு இன்பங்களோடு கூடிய ஒரு மனைவி என்று அல்லாஹ் அதை சொல்லி காட்டலாம். கண்ணகுன்னல் யாக்கூத்துவல் மர்ஜான், எப்படிப்பட்டவங்களா அவங்க இருப்பாங்க? முத்துக்களையும் பவளங்களையும் கொண்டு இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு பெண்களை உலகத்தில் நம்ம பார்க்கவே இயலாது. அப்போ அப்படி அல்லாஹ் என்ன செய்யறான், இப்படி ஒரு பெண் இருந்தால் எப்படி இருக்கும்? முத்துக்கள் பவளம் மாதிரி அவர்கள் இருப்பார்கள் என்று என்ன செய்யறான்? மேக்கப் இல்லாமல், இங்கே மேக்கப் போட்டு தானே செய்வாங்க, இல்லாத இருக்கிற மாதிரி காட்டுவார்கள். அங்கே அல்லாஹ் சொல்றான் முத்துக்களையும் பவளங்களையும் கொண்டு இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வலவு அன்னம்ராத்தம் மின் நிசாஇ அஹ்லில் ஜன்னத்தி இத்தலாத்தி இலல் அர்லி அலாத்துமா பைனஹுமா, சொர்க்கத்தில் உள்ள அந்த பெண்களில் ஒரு பெண்ணு இந்த உலகத்தில் எட்டி பார்த்தாங்கன்னு வைங்க, இந்த வானபூமி ரெண்டுக்கு இடையில உள்ள இடமெல்லாம் அப்படி வெளிச்சமாக மாறி போய்விடும். அந்த வானபூமி ரெண்டுக்கு இடையில உள்ள இடங்கள்லாம் நறுமணம் கமலும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. சொர்க்கத்து பெண் எப்படி இருப்பாங்கன்றா அவ்வளவு வெளிச்சம். அப்படி வானபூமியவே ஒரு வெளிச்சமுடையதாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அற்புத பெண்களாக அவங்க இருப்பாங்க, அழகான பெண்களாக இருப்பார்கள், அவ்வளவு நறுமணமுடையவர்களாக அவங்க இருப்பார்கள் என்று அதையும் அல்லாஹ் செய்யறான், சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல நசீஃபுஹா கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, அந்த பெண்கள் போடக்கூடிய முக்காடு இருக்கு பாருங்க, அது இந்த உலகத்தையும் இதுல உள்ள எல்லாத்தையும் விட உங்களுக்கு பெருசா இருக்கும். அந்த பெண்ணுடைய முக்காடு நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அப்படி மனிதன் ஆசைப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இன்னைக்கு கிளவியை என்ன செய்யறாங்க, குமரி மாதிரி நடிக்க விடுறாங்க. அதுக்கு தங்க பல்லுக்கு தமிழ்நாட்டை எழுதி தட்டுமான்னு பாட்டு பாடுறாங்க. என்ன இந்த மாதிரி என்ன செய்யறான், இதுக்கு ஒவ்வொரு நாட்டையும் எழுதி கொடுக்குறாங்கண்ணா. இவங்கெல்லாம் என்ன எல்லாம் கருப்பா இருப்பாங்க, அப்படி வெள்ளையை காட்டுறது. கிளவியா இருப்பான், கிளவியை குமரியை காட்டுவான். ஆனால் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், சொர்க்கத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க போடக்கூடிய தலைமுக்காடு இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் கொடுத்து அதை வாங்கினப்ப அந்த மாதிரி இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், அதையும் சொல்லி காட்டுறான். இப்போ சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே அல்லாஹ் உணவுகளை தயார்படுத்தி வச்சிருக்கிறான். இந்த உலகத்தில் உணவுக்காக நம்ம சிரமப்படுறோம், குடிபானங்கள் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, பஞ்ச காலங்களில் அது கிடைக்க மாட்டேங்குது, நமக்கு நினைத்த அந்த குடிபானங்களை குடிக்க முடியலை. அல்லாஹ் எல்லா வகையான இன்பங்களை, நம்ம இன்பம்னு எதையெல்லாம் நினைக்கிறோமோ இதையெல்லாம் கூட பல மடங்கு கற்பனையில் எட்ட முடியாத இன்பங்கள் அங்கே இருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்றான். இது போக இன்னைக்கு மனுஷன் செய்யறான் பார்க்குறான், சில பேர் சில பெண்கள் கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலாம் பெண்கள் கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? பெண்களுக்கு இந்த மாதிரி ஊர்லின் இருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அல்லாஹ் பொதுவாக துணைகள்ங்கிறான், தூய்மையான துணைகள் அல்லாஹ் சொல்றான். பெண்கள் அவங்களுக்கு அல்லாஹ் செய்வான், இந்த மாதிரியான துணைகளை ஏற்படுத்தியிருப்பான். ஆனால் அல்லாஹ் அதை நேரடியாக சொல்லலை. பெண்களுக்கும் துணைகள் இருக்குன்னு செய்யல. ஏன்னா ஆண் தான் அதிகமாக ஆசைப்படுறவனா இருக்கிறான். ஒரு ஆண் தான் சொல்லுவாங்கல்ல, கிளி மாதிரி புண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி உன்னை தேடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஆண் இதுக்கு ஆசைப்படுறனால அல்லாஹ் என்ன செய்யறான், இதுக்கு ஆசைப்பட்டு மனைவிக்கு துரோகம் பண்ணாத, இதுக்கு ஆசைப்பட்டு வெளியிட்டு போவாத இப்படின்னு ஆணுக்கு அறிவுரை சொல்லும்போது உனக்கு அங்க தூய்மையான துணைகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறான். அதே நேரத்தில் பெண்களுக்கும் அவங்க விரும்புவார்கள். அதனால என்ன செய்வான், ஆணுக்கு கொடுக்குற எல்லா இன்பங்களையும் எல்லா பாக்கியங்களையும் சொர்க்கத்தில் பெண்களுக்கும் வச்சிருக்கிறான். சில பேருக்கு அதில் ஒரு டவுட்டு, இந்த பெண்களே அல்ல மனைவி ஆக்கிட்டா, மனைவியெல்லாம் இல்லாட்டி தானே அதுக்கு பேர் சொர்க்கம். மனைவி இருந்தால் என்ன, சில பேருக்கு உலகம் நரகமாக தெரியுதுல, மனைவி இருந்தால் என்ன செய்யற, சொர்க்கத்தில் இந்த உங்களுடைய இங்கேயோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா அங்கே இதோட என்னப்பான்ல அல்லாஹ் சொல்கிறேன், அங்கே எல்லாமே சகோதரர்கள் தான், அங்கே எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க. அல்லாஹ் அதையும் சொல்லி காட்டுறான், வல்லதீன் ஆமனும் வத்தபத்துக்கும் துர்ரியத்தகும் ஈமானின் அல்ஹக்னாபியும் துர்ரியத்தகும், அவங்க ஈமான் கொண்டவர்களையும் அவங்கள பின்பற்றினாங்கல்ல அவங்களுடைய சந்ததிகளையும் மறுமை நாளில் நம்ம மறுமை நாளில் அவங்க சந்தித்துக் கொள்வார்கள், நம்ம அவங்கள சந்திக்க வைப்போம். ஒமா அலத்தினாகும் மின் அமலிகும் செய்யின், அவருடைய எந்த அமல்களை நம்ம வீணாக்க மாட்டோம். குள்ளும் எம்பிமா கசபரை இன்னும் செய்யறான் சொல்லி காட்டுறான். அப்போ அங்கே குடும்பத்தினர்களை சந்தித்துக் கொள்வார்கள். அந்த சந்தித்துக் கொள்றதோட வேலை முடிச்சதை தவிர அங்கே கட்டுப்பாடு கிடையாது.
அங்கே கணவனுக்கு கட்டுப்படணுமா, அங்கே மனைவிக்கு பயப்படணுமா, அங்கே மனைவிக்கு செலவு பணம் கொடுக்கணுமா, அங்கே பிள்ளைகளை கவனிக்கணுமா, எந்த விதமான ஒரு சிரமமும் என்ன செய்யாது சொர்க்கத்தில் இருக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது எல்லாத்தையும் விட சொர்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் இல்லா சலாமா. அங்கே சலாம் என்ற அந்த சாந்தி வார்த்தையை தவிர வேற எந்த வீணானதையும் மனிதர்கள் கேட்க மாட்டார்கள், சொர்க்கவாசிகள் கேட்க மாட்டார்கள். அங்கே புறம் இருக்காது, அவதூறு இருக்காது, அங்கே கோல் சொல்றது இருக்காது, அங்கே கெட்ட வார்த்தை இருக்காது. அஸ்ஸலாமு அலைக்கும் தான் இருக்கும், சலாம் என்பதுதான் இருக்கும் என்று அதையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். வநஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், அவருடைய உள்ளங்களில் சொர்க்கவாசிகளுடைய உள்ளங்களிலிருந்து குரோதத்தை நாம் கலற்றி விடுவோம். சொர்க்கவாசிகளுடைய உள்ளங்கள் என்ன இருக்காது, குரோதம் இருக்காது. ஒருத்தனை அழிக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, சொர்க்கத்துக்கு போகக்கூடியவருடைய உள்ளங்கள்ல அந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்காது. அதையெல்லாம் கலட்டி விடுவோம். அல்லாஹ் இஹ்வான நாளா சுருரி முத்த காபிலின், அனைவரும் சகோதரர்களாக அந்த சேறுகளில் ஆசனங்களில் உட்கார்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டிருப்பார்கள். அப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கத்துக்கு நுழையக்கூடிய அந்த கூட்டம் இருக்கிறாங்கல்ல, முதல்ல ஒரு கூட்டம் நுழைவார்கள். அந்த கூட்டம் எப்படி இருப்பார்கள் சொன்னா, அவர்கள் அந்த பௌர்ணமி இரவுல சந்திரன் இருக்கும்ல அந்த மாதிரி பிரகாசமா இருப்பார்கள். அடுத்து சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் வானத்தில் இருக்கிற பயங்கர வெளிச்சமுடைய நட்சத்திரங்கள் இருக்கும்ல அந்த மாதிரி அழகோடு காட்சி தருவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசிகளை பற்றி நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதை சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் லா யபுலுன வலா யத்தகவத்துன, அவர்கள் அங்கே மலஜலம் கழிக்க மாட்டார்கள், அங்கே எச்சில் துப்ப மாட்டார்கள், அங்கே சளி சிந்த மாட்டார்கள். அவருடைய சீப்புகளே தங்கத்தால் ஆனதாக இருக்கும். அவர்கள் அனைவருமே ஒரு மனிதனுடைய உள்ளத்தை மாறி எல்லாம் அடுத்தவங்கள சகோதரர்களாக தான் நினைப்பாங்க. இங்கே மாதிரி போட்டி, பொறாமை, வஞ்சகம், கெட்ட எண்ணம், அடுத்தவனை அடிக்கணுங்கிற அந்த எண்ணம் இதெல்லாம் இல்லாமல் ஒரே மனிதனுடைய உள்ளங்கள் மாறி அனைவருடைய உள்ளங்களும் மாறி போய்விடும். அவர்கள் அனைவருமே ஆதமுடைய அந்த உருவத்தில் 60 முளம் இருப்பாங்கல்ல, 60 அடி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி 60 முளம் கொண்டவர்களாக சித்துன திரான் 60 முளம் கொண்டவர்களாக சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்று என்ன செய்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொல்லி காட்டுறாங்க. இந்த சொர்க்கத்தை நம்ம அடைவதாக இருந்தால் இவ்வளவு இன்பம் கொண்ட சொர்க்கம் அல்ல. சொர்க்கம் அதில் வகை வகையான உணவுகள் இருக்கிறது, அதில் பானங்கள் இருக்கிறது, அதில் ஆறுகள் இருக்கிறது, மரங்கள் இருக்கிறது, அதில் ஏராளமான பாக்கியங்கள், தூய்மையான துணைகள் இருக்கிறார்கள், அரண்மனைகள் இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏராளமான இன்பங்களை சொல்லி காட்டலாம். இந்த இன்பங்களை, சொர்க்கத்தை இன்பங்களை நம்ம அடைவதாக இருந்தால் அதுக்கு இந்த உலகத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? ஏகத்துவவாதியாக ஒரு முஸ்லீம் ஆளும். இந்த சொர்க்கம் யாருக்கு தான் கிடைக்கும்? யார் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டு வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிவிட்டு தர்கா போய் வணங்குறாங்கன்னு வைங்க, அங்கே போய் வணக்கத்தை செய்கிறாங்கன்னு வைங்க, இவங்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்குமா? சொர்க்கத்தை அல்லாஹ் யாருக்கு தயார்படுத்தி வச்சிருக்கிறான்? யார் அல்லாஹ்வை மட்டும் வணங்குறாங்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இன்னஹு மன் யுஷ்ரிகு பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. அல்லாஹ் ரொம்ப ரொம்ப கம்மியாக எதிர்பார்க்கிறது இதுதான். மனுஷங்கிட்ட தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி என்று ஏராளமான வணக்கங்களை அல்லாஹ் சொன்னாலும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு சின்ன தகுதி, குறைந்தபட்ச தகுதி என்ன? அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வச்சிடக்கூடாது. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான் இப்படிங்கிற அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அவனை தவிர யாரையும் வணங்காமல் ஒருத்தர் இருந்தால்தான் மறுமையில் இந்த சொர்க்கம் என்ற பாக்கியத்தை என்ன செய்ய முடியும், அடைய முடியும். இந்த சொர்க்கத்தை அடைவதற்காக ஏராளமான நல்ல காரியங்களை, நல்ல பணிகளை என்ன செய்யுது இஸ்லாம் கற்றுத்தருகிறது. அந்த நல்ல காரியங்களை, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜி போன்ற அந்த அமல்களை நம்ம செய்து மறுமை நாளில் சொர்க்கம் என்ற அந்த இன்பத்தை அடைய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் அந்த சொர்க்க சோலைகளில் நுழைச்சிவனாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாகுரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.